உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். போன இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் போட்ட மாதிரி சினிமா பற்றி பேசலாம் நான் சொல்லியிருந்தேங்க சார். ஆக்சுவலாக சினிமா பற்றி பேசும்போது என்ன பேசுகிறாங்கனாக்கா, நம்மளோட ரிவ்யூ இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, தமிழ் படத்துக்கெலாம் ரிவ்யூ பெருசாக டேமேஜ் பண்ணியிருந்தாங்க, அதனால சரியாக ஓட மாட்டேங்குது. அதை பற்றி தான் பேச போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ரிவ்யூ இருக்குதுங்க. 3 ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் 3 பேர் பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ சட்டை மாறன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அருண் ஒருத்தர், அப்புறம் பிரசாந்த்னு ஒருத்தர். இவங்களதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வரேன் அவங்க ரிவ்யூஸ்லாம். அப்போ ஸ்டார்டிங்கில் அவங்களோட ரிவ்யூ போட்டதுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அருண், பிரசாந்த் அவங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பவியமாக போட்டிருப்பாங்க ரிவ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் பெரிய ஜட்ஜு மாதிரி போடுறாங்க. அவங்க சொல்லிட்டாக்கா இந்த படமே சரியில்லாத மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எந்த ரஜினி படம் வருது, பாட்ஷா வந்துச்சு, அந்த மாதிரி படம் வந்தப்போ அடுத்த நாளே தெரிஞ்சிடும். நம்ம அந்த ரசிகனே சொல்லிடுவான் படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன். அதே பாபா வந்தது, அடுத்த 2 நாளே தெரிஞ்சு போச்சு பாபா சரியாக ஓடாதுன்ட்டு. அதை விடவா அந்த மவுத் ஆஃப் தி டாக் விடவா இவங்க பேசுகிறதுலாம் நம்மளுக்கு பெரிய ரிவ்யூ நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்போ அவங்க ரிவ்யூ போடுறத பார்த்துட்டு இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்குறாரு எப்படா இருக்கு படம்னு சொன்னோன்னே அந்த ரிவ்யூ பார்த்தேன் நான் நல்லா இல்லடான்னாக்கா போச்சு. அதோட அப்படியே செயின் மாரி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு அந்த படத்தை வந்துட்டு பெருசாக ப்ரொமோட் பண்ணாத அதை உடனே ஸ்டாப் ஆக்கி விட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ சட்டை மாறன் எடுத்துப்போம். நம்ம அவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா படத்தோட டேரக்டர்ஸையும் அந்த ஹீரோஸையும் கேவலமாக பேசுறது, அவங்கள பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக பேசுறது, அந்த படம் ஓகே இல்லைன்னு சொல்கிறது வேறு. அந்த டேரக்டரை ஒரு கேவலமாக பேசுறது, அந்த ஹீரோவை கேவலமாக பேசுறதுமோ இவங்க வீட்டை தான் வேலை செஞ்சுட்டு போய் டைரக்ஷன் பண்ண மாதிரி அவரோட நினப்பு வரும். அதை தாண்டி அவரோட நினப்பு என்னன்னாக்கா, நம்ம ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் அகாடமிலேயே இவர் தான் ஜட்ஜாக இருந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி நினப்பு அவருக்கு. அவருக்கு ரிவ்யூ ஏன் அதிகமாகுது, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அஸ் அ கமெண்ட் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நினைக்கிறது என்னன்னாக்கா, இப்போ அஜித் படத்தை கழுவி ஊற்றுவார். அது யார் பார்ப்பாங்க? விஜய் ரசிகருங்க மற்ற ரசிகர்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க, அதனால ரிவ்யூ பண்ணும். விஜய் படத்தை வந்துச்சுனாக்கா அது வந்து கேவலமாக ரிவ்யூ பண்ணுறது. அது அஜித் படம் ரசிகருங்க இல்லை சூர்யா படம் ரசிகருங்க பார்ப்பாங்க. எல்லாத்தோட ரசிகருங்களையும் தனித்தனியாக பார்க்குறாங்க, அதனால தான் ரிவ்யூ ஆகுது. அவங்க ஏன் பார்க்குறாங்கனாக்கா, சரி நம்ம படத்தை அஜித் படத்தை பேசிட்டாரு, இப்போ விஜய் படத்தை என்ன சொல்கிறாருன்ற மாதிரி அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் கிண்டல் பண்ணும்போது அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி எல்லாரும் யோசிக்கிறது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால தான் அந்த ஆளுக்கு ரிவ்யூலாம் வருது. மற்றபடி அந்த ஆள் சொல்கிற ரிவ்யூனாலலாம் படம் ஓடணும் ஓடாதுன்னு அந்தெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அருண் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறாரு இல்லைங்களா, அவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்டாக என்னன்னாக்கா அவருக்கு வேலை தான் ரிவ்யூ தான் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஸ்பானிஷ் படம்னு சொல்கிறாரு, கொரியன் ஃபிலிம் சொல்கிறாரு, மலையாள ஃபிலிம் சொல்கிறாரு. அவரோட மைண்ட் ஆஃப் திங்கிங்லாம் அந்த லெவலில் இருக்குது, அந்த லெவல் யோசிச்சு போகிறாரு. ஆனால் அவர் தமிழ் படத்துக்கு வரும்போது அதை ஒதுக்கிட்டு தமிழ் படத்தை தமிழ் படமாக நினச்சி ரிவ்யூ பண்ணாருனாக்கா நல்லாயிருக்கும். அவர் வந்துட்டு இப்போ லாஜிக் பயங்கரம் பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக்கல் அது இல்லை இது இல்லைன்னு. இங்கிலீஷ் படத்தில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் வந்ததுங்க, 7, 8 சீரீஸ் 9 சீரீஸ் வந்து அதுலலாம் என்னங்க லாஜிக் இருந்தது? அந்த ஃபாரின்ல அந்த மாதிரிலாம் விட்டுடுவாங்களா, அங்கே இந்த ஊர் போலீஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிற மாதிரினா அதை பார்த்துட்டு பயங்கரமாக ராக் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு, அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுவார் அவர். அதே தாங்க தமிழில் கூலி வந்தது. கூலியில் நீங்கள் லாஜிக் பார்க்காதீங்க. நான் ரஜினி ரசிகர்லாம் கிடையாது, ரஜினி ரசிகர் நான் சொல்லலை. கூலி நானும் என் பையன் எல்லாருமே போனோம். அப்போ ரிவ்யூலாம் நான் பார்க்கல, நான் நேராக போய் பார்த்த அந்த படத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் வெளில வந்தோம். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு திருவிழா மாதிரி வர படம் தான் பெரிய பெரிய படங்க. அந்த படத்துங்களே நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்கன்னாக்கா மக்கள் எதுக்கு போகிறது? ரிலாக்ஸேஷனாக போய் பார்த்துக்கிறதுக்கு போகிறாங்க, அதுக்காக ஜாலியாக போய் பார்த்துட்டு வராங்க. அதை வந்துட்டு ஏதோ லாஜிக்கலாக ஓட்டெல்லாம் கண்டுபிடிச்சி பூத கண்ணாடி வச்சு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவ்யூவை என் கண்ணு முன்னாடி அதுதான் விசிபிளாக தெரியும். நிறைய நல்ல விஷயம் அந்த படத்தில் இருக்கும், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் இதெல்லாம் டேமேஜ் ஆகுது. பெரிய பெரிய படத்தில் டேமேஜ் பண்ணுறது இதனால தாங்க. ஆனால் இதே இங்கிலீஷ் படத்துங்களை 1008 லாஜிக் வரும். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸு, டாம் க்ரூஸ், இது மிஷன் இம்பாசிபிள், நான் டாம் க்ரூஸ் ரசிகருக்கும் கூட இருந்தாலும் சொல்கிறேன், அதெல்லாம் எக்கச்சக்க லாஜிக்கல் ஓட்டம் இருக்கும். ஆனால் அது அப்படி இருக்குது, அமேசிங். அது அந்த அட்டகாசமாக கன்சீவ் பண்ணியிருக்காங்க, சிஜியில் பிச்சு ஒதுரிட்டாங்க, என்னமோ பயங்கரமாக பேசுவாங்க. அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். தமிழுக்கு வரும்போது நீ இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, இந்த மைண்ட் செட்டில் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. பண்ணுறது மக்களுக்கு அவங்க இஷ்டம், அவங்க பார்க்குறது பார்க்காதோம்.
நீங்கள் உங்கள் கால் இடுங்கன்னு சொல்லலாம், அப்படி சொல்லாதீங்க. இன்னும் அருண் சொல்கிறதுனாக்கா ஒன் டைம் வாட்ச்னு சொல்லிட்டாருனாக்கா பார்க்கலான்னு அர்த்தம். அப்புறம் உங்கள் காலுனாக்கா நம்ம பார்க்காதீங்கன்ற மாதிரி அர்த்தத்தில் பண்ணுவார் அவர். அதே போல் நான் வந்துட்டு அந்த தனஞ்சயன் சார்னு ஒருத்தர் இருக்கார், சினிமா ப்ரொடியூசர். யூடிவியில் இருந்தார், இப்போது தனியாக ப்ரொடியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, அது பேர் தெரியல எனக்கு. அவர் ஆக்சுவலாக ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு காசு கேட்குறாங்களாம். எல்லா பெரிய பெரிய படத்துக்கெலாம் அவங்க கொடுக்கலன்னாக்கா அதை பற்றி கண்டபடி ரிவ்யூ பண்ண, இல்லாட்டி ரிவ்யூ பண்ணுறதுக்கே காசு கேட்குறாங்களாம். அதுவும் இல்லாத இவங்க பேக் எண்ட்லேருந்து வேற யாரோ இது பண்ணுறாங்க, அந்த ரிவ்யூவர்ஸ் கிட்ட சொல்லி அந்த பெரிய பெரிய படத்துங்களை டேமேஜ் பண்ண சொல்லி சொல்கிறாங்கன்ற மாதிரி அவரோட இது கொடுத்துருக்காரு. யூடியூப்ல இப்போ கூட அவரோட இன்டர்வியூஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போகுது, இந்த ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணட்டும். தப்பு ரைட்டுன்றது சுட்டி காட்டுங்க, அதுக்கு மேலே மக்கள் பார்க்கட்டும். எப்பயுமே ஒப்பீனியன் டிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. ஆக்சுவலாக கேரளா பீப்புள்ஸ் அவங்க மைண்ட் செட்டு வேற, அவங்களுக்கு உண்டான பாடம் வேற. இதே நம்ம மைண்ட் செட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பாடம் பார்க்குறோம். இதே பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் போனீங்கன்னா அவங்க மைண்ட் செட்டே வேற. நான் விஜய் சூப்பர்லாம் சில நேரத்தில் சாட்டர்டே சண்டே லீவ்ல இருந்தேன்னாக்கா பார்த்துட்டு இருப்பேன். அந்த பாலகிருஷ்ணர் அவரோட படம்லாம் பார்த்துன்னு இருப்பேன். எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அந்த படம் ஃபுல்லாக. நூந்து சிரிச்சுன்னு இருப்பேன் தனியாக. அது எனக்கு சீரியஸ்னஸாகவே தெரியுது. ஆனால் தெலுங்குல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த பாலகிருஷ்ணா கொண்டாடுவாங்க, அவங்க பிச்சு ஓதுரும் அந்த படம். அதனால ஆஸ் அ காமன் மேனாக என்னோட இது என்னன்னாக்கா, இந்த ரிவ்யூஸ்களை நம்பி அவங்க சொல்றதை வச்சு நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க படம் பார்க்க போவாதீங்க. நீங்க ஆஸ் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தது, எனக்கு அப்ப எல்லாமே மணி மைண்டட் ஆயிட்டாங்க. இந்த ரிவ்யூஸ்லாம் உண்மையாதான் அவன் ரிவ்யூ பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால எல்லாமே மணி மைண்டடா போச்சு. அதனால நீங்க இப்ப ஒரு 20 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, இப்போ நம்ம அன்னைக்கு தேதிக்கு நல்ல படம் எது கெட்ட படம்னு தெரிஞ்சது இல்லைங்களா? ஓடாது. இப்போ ஹேராம்லாம் அன்னைக்கு ஓடலை, ஏன்னாக்கா அன்னைக்கு நம்ம அது புரியல. அது இன்னைக்கும் டீ கோட் பண்ணாக்கா நிறைய டீ கோட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த படத்தை இன்னைக்கும் பார்த்தா புதுசாக இருக்கும்னு சொல்றாங்க. அவர் அப்பயே அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாரு, நம்மளுக்கு புரியல, அதனால நம்மளுக்கு பார்க்கல. அந்த மாதிரி நிறைய படம் நம்ம பிடிச்சா பார்க்க போறோம், பிடிக்கலன்னா பார்க்க போறது இல்லை. ஆனால் அந்த ரிவ்யூஸோட ரிவ்யூவை நம்பி இனிமேல் காமன் மேன் அஸ் அ காமன் மேனா இந்த பெரிய பெரிய படத்துங்களை முதல்ல ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதே போல சின்ன சின்ன படங்களையும் இவங்க பண்றது இல்லை சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஎன்ஏ ஒரு படம் வந்தது, அது பெருசாக இவங்க யாரும் ப்ரொமோட் பண்ணல. நான் பார்த்தேன், இதில் பார்த்தேன், நான் ஜியோ ஆர்ட்ஸ் சொல்லி அது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்தது, நல்லா தாங்க இருந்தது, தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி வடிவேல் படம் வந்து வடிவேல் ஃபரத் ஃபாசில் வந்தது, அதுவும் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அதுவும் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் அதெல்லாம் இவங்களாம் சரியாக ப்ரொமோட் பண்ணல, அதனால சரியா ஓடல. இதே அந்த வடிவேலும் ஃபகத் ஃபாசிலும் அதே மலையாளத்தில் வந்துட்டாக்கா ஆஹோ ஓஹோன்னு இருப்பாங்க இவங்கலாம். அதனால இவங்களை நம்பி நம்ம படம் பார்க்கக்கூடாது. நம்ம அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க இனிமேல். அவங்க பொருட்டாக எடுத்துக்கிறது தான் இப்போ அவங்க வந்து மணி மைண்டில் நிறைய விஷயம் பண்ணுறதா சொல்கிறாங்க. யூடியூப்ல வரதை வச்சு தான் நான் பேசுகிறேன். ஸோ அதனால் ஆஸ் அ காமன் மேனாக உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு இதுவாக சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமாக்காரங்க, சினிமா தேட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு சில சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தேட்டருக்காரங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஒரு படத்துக்கு போனால் ஒரு 1500 ஆகுதுங்க எங்களுக்கு டிக்கெட் வாங்க. அதை தாண்டி நாங்கள் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போனோம், 800 வந்தது. ஒரு பாப்கார்ன் ஒரு கோக் வாங்கிறதுக்கு 800 900 வந்துருக்குங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணாக்கா நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டர் பரவாயில்ல, கமலா கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது, அவங்க கொஞ்சம் ரீசனபிளாக இருக்காங்க. மற்ற தேட்டர்ஸ் மற்ற மால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதீதமாக இருக்குது ரேட்டு சாப்பிட்றதெல்லாம். அதே போல் ப்ரொடியூசருக்குலாம் என்னோட ஒரு சின்ன கோரிக்கை, நான் ஒன்றும் பெரிய சினிமாவோட எல்லாம் தெரிஞ்ச டெக்னிக்கல் தெரிஞ்சவன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி பெரிய படங்களை படம்லாம் எடுக்க போகும்போது ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், கோமாளி படத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெயம் ரவியை வந்துட்டு அவர் ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு அந்த ஒரு சில சீன்லாம் அவர் தனியாக எடுத்து பார்த்துட்டு அதை காமிச்சிட்டு தான் அவர் ஓகே சொன்னாராம். அந்த மாதிரி பெரிய பெரிய படம் பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு நீங்கள் எடுக்க போகும்போது அது ஒரு இது மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நீங்கள் தனியாக புதுசாக நடிக்க ஆசைப்படுறவங்களை வச்சு நீங்கள் தனியாக எடுத்து பார்த்துருங்க. ஒரு ரஷ்ஷாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ரஷ்ஷாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்கே தப்பு நடக்குது எங்கே கரெக்டாக இருக்குன்றது. நீங்கள் ஒரு அந்த பேஸ் லைனை வச்சு ஒரு ரஃபாக நீங்கள் ஒரு எடுங்க. எவ்வளோ கோடி செலவு பண்ணுறீங்க, அது ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டு நீங்கள் அந்த ஷூட் போகும்போது பக்காவாக போய் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லாஜிக்கல் ஹோல்ஸ் இவங்க சொல்கிறதெல்லாம் வராதுங்க. இது ஒரு தாழ்மையாக ஒரு காமன் மேனாக எனக்கு தோணுதுன்னு நான் சொல்கிறேன். ப்ரொடியூசருங்களுக்கு இல்லை டைரக்டர்ஸுங்களுக்குலாம்
அதுதாங்க என்னோட இந்த ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் நிறைய பதட்டம் இருக்கலாம், இல்லை எடிட்டிங்கில் கூட தப்பு இப்போ பண்ணனாக்கா எடிட்டிங் கரெக்டாக சரியாக வரலனா கூட நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஃப்யூச்சரில் போக போக நான் பண்ணிப்பேன். இதுதாங்க என்னோட சினிமா இந்த ரிவ்யூங்களோட பற்றி என்னோட ஆஸ் அ காமன் அவுட்லைனோட நான் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சரி பண்ணலாம் இன்னொரு வீடியோ நான் இன்னும் ஆஸ் அ காமன் என்னோட வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலாம் வீடியோஸ்ன்னு எனக்கு ஆசை வரும். நன்றி, வணக்கம்.